நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற சிறுபான்மை மக்கள் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். கொளத்தூரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், சிறுபான்மை மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என ஆதரவு கோரினார். இந்தியா கூட்டணிதான் அடுத்த ஆண்டில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய அளவிலே ஆட்சி அமைக்கும். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய நாம் ஒன்றிணைந்து உழைக்கணும். நீங்கள் ஆதரவு தரணும். மேலும் சென்னை மழையால் பாதிக்கப்பட்டோரில் 98% பேருக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். நான் வரும்போது தொலைபேசியில் அதிகாரிகிட்ட கேட்டு வந்தேன். சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அறிவிச்சமா எவ்வளவு பேருக்கு வரைக்கும் போயிருக்குன்னு கேட்டேன். 98% போயிடுச்சு இருக்கேன். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கும் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார். சிறுபான்மையின மக்கள் மீதான எடப்பாடி பழனிசாமியின் திடீர் பாசத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக சிறுபான்மை நல உரிமை பிரிவு சார்பில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் உள்ள டான் பாஸ்கோ பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்களை ஆதரித்தவர் EPS என கூறினார். சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலனாக அதிமுக தான் அப்படின்னு பேசியிருக்கிறார். சிறுபான்மை மக்கள் மேல் அவருக்கு திடீர்னு பாசம் பொங்குது. நான் கேட்கிறேன், குடியுரிமை திருத்த சட்டம், காஷ்மீர் சிறப்புரிமை ரத்து, முத்தாலாக் எல்லா சட்டங்களையும் கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிச்சவர்னு தெரியும் பழனிசாமி. கூட்டணி தர்மத்திற்காக ஆதரிக்க வேண்டியதாக இருந்ததுன்னு சப்பை கட்டு கட்டினார். இப்ப பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு ஒரு கபட நாடம் போட்டுக்கிட்டு இருக்கிறார். பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறாரா? இல்லையே. இவருடைய நாடகத்தை எல்லாம் பார்த்து மக்கள் யாரும் நிச்சயமாக சொல்கிறேன் ஏமாற மாட்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு, சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டின் வெள்ள முன்னெச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் துல்லியமாக கணித்ததாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.